சொல்லாத. ஏன்னா நீ தர்ம மரியாதை இருக்குது. சொல்லு மாமா. சூது மேடையில அமைத்து விட்டேன் மாமா. என்னுடன் தூது பகடையாட வாயுங்கையில் துடிக்கின்ற மாமா. மாமா என் அதிகாரி என்று எதிர் என்று சூது பகல் ஆட வாயுங்கையில் துடிக்கிறது எனக்கு. ஆமா சரி. சூது மாடிய உட்கார வச்சிட்டேன். இதுக்கு பந்தி என்ன சொல்லியா? என்ன இப்ப ஆட்டம் ஆடுவதாக இருந்தால் பந்தயத்தை ஒரு விறுவிறுப்பா போவோம். ஆட்டத்துக்கே மிகுவாப்பதான் விறுவிறுப்பு இருக்கும். ஆமா பந்தயம் இல்லாத இருக்குமா? ஏண்டா பந்தயம் உண்டு ஓய் ஓய் தர்மா. மாமா ஆட்டத்துல பந்தயம் உண்டு ஓ. பந்தயம் பந்தயம் சரி. பந்தி வைத்து தோத்தவர்கள் ஜெயித்தவர் எப்படி சொல்லு? அதை கேட்ட பாரு நீ புத்திசாலிடா. ஓய் மாமா நீயே சொல்லிக்கோ. ஏன்னா நான் ஆட போறேன், நீ தான் சொல்லணும். எப்படி சொல்லு தம்பி? நீ கேட்டுக்கோ. ஆடிய பிறகு ஆட்ட இறுதியில் அவரவர் வைத்த பொருள் அவரவர்தே சாரும். நீ வைத்த பொருள் உன்னை சாரும், நான் வைத்த பொருள் என்னை சாரும். நான் தோட்டாலும் நான் வைத்த பொருள் என்ன சேருமா? எடுத்துன்னு போயிடலாம் சாமி. இப்ப மறைந்தானே விளக்கம் புரியுதா? தெரியல உன்னை எனக்கு புரியல மகா. ஆட்டம் ஆடிய பிறகு தோற்றாலும் கெளித்தாலும் அவரவர் சொத்து அவங்களது அவரவரது. சொத்து அவரவரது. ஆட்டம் ஆடிய பிறகு சரி அவரவர் சொத்து அவரவரது. சரி எது புண்ணிப்பா புடிச்சுக்கோ. அவரவர் சொத்து அவரவரது. ஆட்டம் ஆடிய பிறகு ஆமா ஜெயிச்சாலும் கெளிச்சாலும் அவங்களுக்கு சொத்து அவங்க சொத்து அவங்களுக்கு சொத்துடா. சொல்ல மாத்த மாட்டீங்களா? இதெல்லாம் சொல்ல நாங்களா மாத்த மாட்டோம். தமாசா தானே ஆடுறீங்க? ஆமாண்டா. சோறு தொன்றவன் சொல்லு மாற மாட்டான். புரிஞ்சுக்கோ. ஓய் தர்மா தர்மா மாமா ஆட்டம் ஆடிய பிறகு யார் கெளித்தாலும் யார் தோற்றாலும் அவரவர் சொத்து அவரவர் இது. இதன் மாற்றம் இல்லையே. இதில் மாற்றம் இல்லவோ? நம்பலாமாயா? அடா என்ன நம்புடா. அவன் சொல்லிட்டான், அவனை விட்டுரு. நான் சொல்றேன். ஆமா அப்படி என்றா விண்டையா 100 கோடி. ஆமா விண்டையா 100 கோடி விலையுற்ற முத்து மாலை நான் பந்தியமா நானும் வைத்தேன். பண்புடன் குறித்து ஆடுவேன் மாமா. மாமா உன் வார்த்தை கேட்டு நம்பி என் கைத்திருந்த முத்தார மாலை 100 கோடி விலையுற்ற முத்தார மாலை பந்தியமாக வைத்த இதுக்கு எதிர் பந்தியம் வைத்து பந்தய மயிடான் தான் சொன்னான். ஆனா தர்மனுக்கு ஆடுவதற்கு ஆசை இருக்கத்தான் கழுத்திருந்த முத்தார மாலை வைத்திருக்கிறான். 100 கோடி என்ன வைப்பானா பாத்தியா? அவரு மதிப்பே. ஆனா உங்க மருக வந்துக்கிறாரு. எதிர்பந்து வைக்கணும் இல்லையா? அவருக்கு 1 கோடி இருந்தா போதும். அவருக்கு மதிப்பு அந்த லெவல் சொல்லுவாங்க. எதிர்பந்து என்னை வையே. நீ எதுவும் எத்தாரலையா? அவர் என்னத்துக்கு நீ கூப்பிட்ட உடனே நாய் ஓடிடுறாரு. நாயினே நினைச்சிட்டியா? சொல்லுடா, இன்னும் கொஞ்ச நேரமா வேற எதுனா சொல்லிட்டு போடு. அத காந்தார தேசத்துல இருந்து 100 கோடி விலை மதிப்புள்ள என்னுடைய வாகுவாலயத்தை பந்தயமாக வைக்கிறேன். ஆட்டம் உசாரு. நான் பாத்துக்கிறேன், நீ போய் வா. சரி ஓய் ஆட்டத்தை நீ முதல்ல துவக்கு.
தர்மா சாமி கும்பிட்டான். அவர் குலதெய்வத்தை கும்பிட்டாரு. வந்துச்சா? அவர் வர இந்த கல்பரனா எழுதிங்குது. இப்ப நான் கூப்பிடுறேன். என் குலதெய்வம் எப்படி வர பாக்குறியா? அடி ஓடி வாடி கொண்டு யார் தெரியுமா? இவன் தான் குண்டு சாத்தான். கண்ணாடிக்காரு சூத்துப்படி கிளம்பினாரு. அதானா தூக்கிட்டு வரான் பத்தியா? அப்படின்னாரு. என்னவோ வந்து பூந்து வர அப்படின்னு நினைச்சா. நீ நினைச்ச கண்ணுக்கு தெரியாத முன்ன வந்தான் பத்தியா? ஐயா சாமி ஏதோ அவங்க தலை எனக்கு சாமி. தலடா தலடா. கையே 2 கையே. ரெண்டு காலு. காலு ஏதோக்குது. காலு ஏதோக்குது பாரு. வலது காலு இடது காலு ஏதோக்குது. இதோவா அவங்க பல்லா ஏதோக்குது. ஏதோக்குது பாரு சப்பிக்கா. ஏய் அவன் திருடனுக்கு பிறந்து போயிட்டோம். எப்ப உந்து கூட நீட்டா இருக்க மாதிரி என்ன மொனையில சிகப்பாங்க. அவுட் விடுவேமா? நாங்க அவுட் தான் கட்டுறோம். அவன் இப்ப சொல்லு. என்னது? நான் என்ன சொன்ன அளவுல பார்த்தேன். அட்டா நீட்டாகுது. ஆனா மொனையில சிகப்பாகுது. அது என்ன பையா எங்க போய் வந்துக்கிறான்டா. அதான் எனக்கு அவன் எங்கேயும் போகல. கண்ணாடிக்காரன் சூத்தப்படி தூக்குற மாதிரி தொடச்சின்னு வந்துக்கிறான். இவனை வச்சுதான் ஆட்டத்தை தூக்கணும். அவனை என்ன இங்க கூட கிடக்குறேன். இவன் இருந்தா தான் ஆட்டமே வெற்றி கிடைக்கும். அந்த கை வேண்டு விடு. என்னத்துக்கா வச்சுக்கிட்டான். டேய் கேவியாண்ட விட்டானே வச்சுக்கா. இவன் ஒவ்வொரு கேவியா பார்த்துன்னு வருவான். இவனை தலைகைய வச்சு கட்டு. இல்ல மகாராஜா அவரு அவங்க ஆளாகிட்ட நீ போய் அங்குதான் விட்டு வா. கட்டா தலைகையா என்ன சுயல்றான். ஏய் கம்மிரி அதுல வில்லு நல்லா நல்லா ஒட்ட கட்டுறா. உனக்காக பாக்குறேன். தண்ணி தாகம் எடுத்துச்சு. அப்படி கட்டாரா? இப்ப கட்டு. அவன் பாத்து பாத்து இருக்கீங்களா? ஓ காமிச்சாத்தான் ஆட்டம் ஜெயிக்கும். ஐயா கட்டிட்டேன் மகாராஜா. கட்டிட்டடா. கட்டிட்டேன். இன்னொரு வேலைடா. வாயில மண்ணு போடுறா. பட்டுன்னு போட்டு போடு போடு போடு. ஏண்டா வாயில மண்ணு போடுறானாக்கா ஏன் வாயில மண்ணு போடுறான்? வாயில தானே போடுறானே. அவன் வாயில போடுறான். அவன் வாயில பசி பசி வரக்கூடாது. தொன்றா மண்ணு தானா? ஆமாண்டா. அப்பப்ப பசி எடுக்கும். அதனால ஒரே வயா கொடு. ஐயா ஏய் சூத்தல ஆப்படி. அட்ரா ஏண்டா சூத்தல ஆப்படுறானக்கா ஏன் சூத்தாங்க வச்சுட்டா? அப்பா நீ என்ன சொல்ல சூத்தல ஆப்படுறானா? யார் சூத்தலன்னு தெரியாதா? அதான் அவன் சூத்தல அவன் சூத்தல. சாப்பிட்ட சாப்பாடு வெளியே வரக்கூடாது. ஏண்டா அவன் எலும்பு சூத்தாட்டங்குதுடா. அடிச்சியா? அடிக்கா சுத்தி மயிறு என் கை தாழ்ந்து அவருக்கு. அடிச்சியா இல்லையடா? அடிச்சு உள்ள விட்டான். சரி இவனை வச்சுதான் ஆட்டத்தை தூக்கணும். இப்ப ஆடுனா ஆட்டத்தை பாக்கலாமா? முதலாக நீ ஆடு. ஆடு சொல்லு. நீ ஆரம்பிச்சு விடுவாய். சத்தியமே
என்ன மகாராஜா ஆட்டத்தை பாத்தியா? பார்த்தாச்சு. ஆட்டத்தை பாத்துட்டு ஆடுறத பார்த்து குச்சி வச்சிடுறேன். இப்ப யார் ஆனா அவரத பார்த்துட்டு அடுத்தது இன்னும் ஆடு யாருக்கு வெற்றி தோல்வின்னு சொல்றேன். அட்டா சத்திய துணை என்று சமைக்க கேட்டு அம்மா காட்டு காட்டுறான் என் மொதல். ஏய் ஏன் பிடிச்சுன்னு கேளு. கட்ட பிறண்டு பிறண்டு ஓடிக்கினே இருக்கிறான். சரி நிக்க மாட்டேங்குது. ஆட்டத்தை பாரு. எல்லாம் சாதாரணமா தான் ஊற்றி விடுவாங்க. நீ திருப்பி எடுத்து போடுங்க. அட்டா பிறண்டுனே ஓடினே இருக்குது. எப்படி நிறுத்த? ஒன்னு ரெண்டு மூணு அவருக்கு ஒத்த பந்தயம். அட்டா ஒத்த ஒத்த உண்டு பாக்குறேன். ஒன்னு ரெண்டு 3 4 உண்டு வந்து 4 வீந்துக்குது. என்னைக்கு 4ன்னு தெரியல உனக்கு. வா 4 வீந்துக்குது. இப்ப எனக்கு 4 வெந்துச்சுன்றியா? ரட்ட பந்தயம் 4 வீந்துக்குது. 4ன்னு சொல்லாரா? 4ன்னா தெரியாது. 4 வீந்துக்குது உனக்கு. ஆனா என்னைக்கு 4ன்னு தெரியல. என்ன 4 குறிக்கிறீங்களா? 4 ரெட்டை உண்டு நம்மளுக்கு ரெட்டை. மருகன தெரியாத கூப்பிடா. மருகா மருகன தெரியாத கேள். மன்னவன் பெருமன் முத்து மாலை மருகா தர்மனுடைய முத்தாரமால நமக்கே விட்டு பொன்னான மாமா உன்னை புரிந்ததை என்ன ஆளாமோ முன்னாக வழக்கை தான் முத்தாதான். முத்தாரமாலே ஒன்னடா கட்டா எங்க எங்க ஐதடா ஒருவேளை உங்க மாமனை கட்ட சொல்றேன் நினைக்கிறேன். ஐயா கட்டி பார்த்தேன் பாரு. என்னடா சைடுல முடிச்சு பாருடா. ஏடா சைடுல முடிச்சு பாரு. என்ன மியூசிக் வந்துதா? எப்படாகுது? திருட்டு நாய்க்கு பட்டு கட்டினாப்ல இது. திருட்டு நாய்க்கா? ஆமாம்பா. யாரு திருட்டு நாய்யா? ஐயோ வதறாவனா. ஓய் ஆமா அதை விட்டு உன்னுடைய வலது கரையை கருத்தக்கூடிய முத்தம் கொடுக்கணா. அட ஆன கருத்துக்க ஓதுடா விடுறா. ஓய் ஓய் மருகா முதல் ஆட்டம் முடிந்து விட்டது. இரண்டாவது ஆட்டம் என்ன ஆடலாம்? என்னடா நீ கொடுக்க போறியா? சரி இந்தா குத்துட்டு போ. முத்தம் முத்தம் இந்த கத்தல குத்துட்டு போடா. மருங்க குத்துட்டான்டா. கண்ண முடிக்க இல்ல முத்தம் எங்கிருந்துடா வந்துச்சா? உள்ள இருந்து வெளியே வருது. இல்ல முத்தம் முறானா சளி. இப்படி வாடா வாடா. போய் அந்த கையில பூச்சிட்டு வந்துடு. இப்படி வந்துடா.
உனக்கு ஒண்ணு பாரு ரொம்ப ஏமாத்துறவனுக்கு தான் ஜெயிச்சு கொடுக்குறான். எங்க வீட்டு சோத்து துண்ணு போட்டு என் மேலேயே தொடங்கிறியா? தொடங்கலாமா? இல்ல இல்ல அவர் அந்த கையில கொடுத்தாரா, அந்த கையில கொடுத்தனா ஒன்னும் தேஞ்சு விட மாட்டேன். மொத்தம் வந்து எல்லாம் கொடுப்பேன். மேல மேலதான். ஆமா நமக்கு உள்ள இருந்து வந்துச்சு பாத்தியா, முட்டை இட்டுன்னு வந்துச்சு பாரு. என்னுடைய நாடு நகர் ஆணை சேட்டை பட்டுப்பட்டார் குப்பை சட்டை போடு அனைத்தையும் வைத்து வர ஆட்டமாடியா சொல்லிட்டு வரேன் தர்மன்டா. சொல்லுவா சொல்லுவா இன்பமாய் ஆடுவாயே தர்மா. முதலில் தோற்றுவிட்டோம் என்று மனவருத்தம் வேண்டாம். ஒருவனுக்கு வெற்றி ஒருவனுக்கு தோல்வி. இந்த ஆட்டம் நான் விட்டு கொடுக்கிறேன். இரண்டாவது ஆட்டம் உன்னுடைய நாடு நகர் ஆன சேனை பண்டு பண்டாரம் உப்பு சட்டி வர ஓட்டையும் வைத்து ஒரு ஆட்டாடு போய் சமையல்காரன் இருடா வாடா. எம்மா நேரம் இங்க உட்காந்து சாப்பிடாத கூட இருப்பாங்க. வா ரெண்டாவது ஆட்டம் போய் சொன்ன தர்மன்டா. தர்மம் வாய்த்திறந்து பேசல பேச மாட்டான். மௌனம் சாமானத்துக்கு அறிகுறி. சம்மதத்துக்குடானாக்கா சம்மதம்டா சம்மதம்டா. ஓய் ஓயா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. ஓய் மருகா மாமா தர்மம் ஒத்துக்கணும். இப்ப எதிர்பந்தி வேணும் இல்லையா? எதிர்பந்தி என்ன வைக்கிறேன்? என்னுடைய நாடு அனைத்தையும் வைத்து ஒரு ஆட்டாது ஆணை சேனை பண்டு பண்டார் உப்பு சட்டை மரபோடு அனைத்தையும் வைத்து சரி நான் பார்த்துட்டு வரேன். தர்மா ஆட்டத்தை ஆட்டத்தை துவக்கு ஆட்டாடு போய் இப்ப யார் ஆடணும்? கரெக்டா நீ உந்து ஆட்டு எந்த ஆட்டம் யார் பார்க்கணும்? நீ ஆட்டணும் நான் பார்க்கணும். நீ ஆடத்த நான் ஆடணும் நான் பார்க்கணும். நீ பார்க்கணும். அட நானே கழிக்கிறேன் நானே கழிக்கிறேன்.
நீ பாக்கலாம் ஆமாண்டா சூத்து மேல வச்சுனேன் சூத்து மேல மிச்சு ஏய் ஆட்டத்தை பாருடா அவர்கிட்ட பார்த்துட்டேன் 1 2 பக்கல் மைசு 3 4 30 டோர் 5 6 பேக்ஸ் 1 2 3 4 5 பார்த்தாலும் வட்டே தான் இந்த கிடைக்குது அவருக்கு நான் அடிச்சுனா நான் உள்ள போயிடுறேன் ஆட்டத்தை பாருடா 1 2 3 4 5 6 7 8 ஆமா முன்ன 4 வீஞ்சு ஆமா 4 பார்த்து தான் வெட்டணும் 8 வீந்துக்குது மகாராஜா 4 பாத்தியா முன்ன 4 வீஞ்சு இப்ப 8 வெட்டு என்னது வெட்டு எட்டோ கொட்டானுவாங்க டேய் ரத்த பல்லியா இதுதான் 2 வெற்றி உண்டு மரகன கூப்பிடு அட நந்தி மலர் போட்டு உப்பு தட்டி வருபாடு இல்லாமல் வந்து போல எனது கையில் பொறுக்கெடுத்து வந்து பாரா ஓய் மருகா துரியோதனா அந்த 5 பேர் தவிர நாடு நகர் ராணசேனை வண்டு வண்டார் உப்பு சட்டி வர ஓட்டையா பறித்து விட்டேன். டேய் இங்க வா 5 பேர் மட்டும் நாங்கிறான் வேற என்ன இருக்குது அவன்கிட்ட எதுவுமே இல்ல சமையல்காரன் அடா உங்களோட குடும்பத்தோட வர சொல்லிக்கிறா ஓ தமிழ்காரோ ஓ மகாராஜா சாப்பாடு ஆச்சா உன் மண்டாடி என்ன செய்யறா நீ என்ன பண்ணுங்கிற எம்மா நேரம் ஏன் வந்துக்கிறீங்க மொத்த வாரம் கும்பச்சாத்திங்க ஆச்சா இல்லையா மகாராஜா ஓ ஒத்த நெட்ட சேகுது நெட்டா ஆச்சாக்குதா எவ்வளவு நேரம் ஆகும்பா ஒரு 3/4 மணி நேரத்துல முடிச்சிடுறேன் அப்படியே உன் வீட்டுக்கு வராதீங்கடான்னு சொன்னேன் ஆமா குடுசோறு குடிச்சவன் எப்ப சாப்பாடு போவான் இந்த மண்டபம் இஞ்சி குடுசோரா போவான் எங்கேயும் கராய்கள் அதனால வந்துட்டு கவுண்டரு என்ன சரி சரி சாப்பாடு பொறுப்பா தான் ஆகட்டும் ஏண்டா என்ன சொல்ற ஆகலையா சமையல் ஆகவில்லை ஓய் என்னடா சமையல் வேற ஆகல 5 பேர் மட்டும் தாங்களா நாடு நகர் அனைத்தும் பறித்துட்டான் வேற என்ன இருக்குது போலாம் இத்துடன் விழாகாது இவருக்குள் தம்பி மாறும் இத்துடன் அவரமாக 5 பேரையும் வைத்து இனி போராட்டம் எத்துடன் இனி போராட்டம் இசையவே ஆடச் செய்வேன் ஒத்துடன் கழித்து வந்தால் என் குலதெய்வம் நீயே மாமா இதோடு விடக்கூடாதியா அவங்க 5 பேரை வைத்து ஒரு ஆட்டம் ஆடியா சரியா இருந்தாலும் தர்மன்ட்டு ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா கேட்டு வரேண்ணா கேட்டு வாயா ஓய் தர்மா மாதி இல்ல தர்மம் தர்ம புத்திரன் நீடா சர்புத்திரனாக கையாளு மறிய பார்த்தவனே மனதில் நிஜம் வெள்ளே ஒரு மய உத்தமினால உன்னையும் குறிப்பியும் இனி ஒரு ஆட்டணி இன்பமாய் ஆடுவாயே ஓய் தர்மா என் வார்த்தை மனதில் நிஜம் என்று இப்ப சொல்லக்கூடிய வார்த்தை கேளு உன்னை குறித்து உன் தம்பிமா 4 5 பேரை குறித்து ஒரு ஆட்டாடுவோய் மாட்டான்டா பேசவே மாட்டேங்கிறான் அட்டா பாவம் அந்த ஆளு அப்படியே உட்காந்து கிடக்குறாரு இந்நாள் உட்காந்து நிறுத்தாளடா தர்மா இன்னும் குதிக்கிறீங்க நீங்க ஐயா இப்பா இன்னும் நேரம் வரேன் இப்ப உங்ககிட்ட ஒரு பொருள் கேக்குறான்னு வச்சுக்க சரி கட்டியாரோ இந்த பொருள் குடுறா ஆமா கையில கத்து குடுறா கையில கொடுத்து குடுறான்னு கேக்குறேன் கேக்குறேன்னு வச்சுக்க நீ என்ன சொல்லணும்
கொடகரனா இல்லன்னு சொல்லணும். இல்லன்னு சொன்னாங்க இல்ல முடிஞ்சிச்சு. இவன் கம்முனேக்கிறானா பேசவும் முடியல. கொடகரத்துக்கும் வந்து என்ன சொல்லாம சொல்லக்கூடாதுன்னு பாக்குறாரு. ஆடத்துக்கு இவனுக்கு சம்மதம். ஓ எதிர்பார்த்து தான் வாங்கலாமா நம்மளும் வைக்கலாமான்னு யோசிக்கிறாரு. ஏன்டா அதை அடிக்கிறா? ஜெயிச்சு வைக்கிறான். இவன் இல்லனாக்கா ஆட்டம் தோல்வியா போடுண்டா. நீங்க அவன் ஒழிச்சு போடுறேன். நீ அவன் மேல கை வச்சிட்டு இல்ல அண்டகாயாட்டம் உங்ககிட்ட தாங்க அமைக்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும். இப்ப நீ எங்க இருக்கிறா? போணுமா? டேய் அவன் குத்து குத்து அப்படியே போட்டோம். ஓய் எத்தனை பண்ணி சொல்லு. தண்ணி தாங்க மாஞ்சினா சப்பிட்டு போ. யாரு? ஓய் எங்கள் 100 வேலையை வைத்து ஒரு ஆட்டம் ஆடுறேன். சரி ஒரு புறமா இரு, நான் பாத்துக்கிறேன். ஆட்டத்தை ஆடுன்னு தெய்வத்தாலே தாவி என்னை கூட தனவிற்கு அதை சொல்லி கோவில முறையோ ஐயோ தன் கொப்பனை ஆடுவோமே உங்களுக்கே செல்வம் ஆட்டத்தை பாத்தியா? ஒரே குறியாகிறேன். எப்ப ஜெயிப்பாருன்னு ஒரே குறியாகிறேன். இப்ப யாரு ஆடணும்? நீ தான் ஆடணும். உன் பக்கமே தான் எப்படி போற மாதிரியா சைடா? ஏண்டா ஆடா இவன் எங்க பார்த்தா பாத்தியா? ஆட்டத்தை பாத்தியா? நான் ஆடும் போது கரெக்டா என்ன பாப்பான். கரெக்டா நீ அங்க குஞ்சு கட்டை போடும் போது பாக்குறான். என் சந்தூர்ல நின்னுக்கினு எப்படி இது பொறுத்து பாக்கலாம்டானு. கட்ட கட்ட பிறழுவதா கட்டை எப்படி தூக்கி தூக்கி அடிக்கிறாருன்னு காலுக்கு இங்க பாக்குறோம் உண்டு. உசாரா அட 5 பேருக்கு கைக்கு செம்ம காட்டு. ஐயா இவனை தொட்டனா வச்சுயா மூஞ்ச பாடுறா எப்படி அவன் கவுந்து பாட அவன் பாக்குறான்டிப்பா. ஏய் நீ அவனை தொட்டனா வச்சுயா அவன் கட்டைய போட இந்த கட்டைய நேரா நீ எங்க இருப்பா? இங்க இருக்கிற வீட்டுல போய் உன்ன மாதிரியா உருவம் எடுப்பான். ஓட்ட போய் கத்தட்டு வேண்டா.
தட்டட்டும். உன் மண்டாடி கத்தருப்பா. தடகட்டும். உன்ன மாதிரி உருவம் எடுத்து எடுக்கட்டும். நீ என்னன்னா வேலை செய்வா செய்யட்டும். அத்தனை செஞ்சுட்டு வருவோம்டா. வேணா செய்யறதுக்கு நாங்க ஆட்டாடுறதுக்கு ஆட்டுக்காரெல்லாம் மொத்தம் கேவலமா போய் செய்ய. ஆட்டா நீ அவனை எதனா தின்னுட்டுன்னு வச்சுக்க எத்தனை உருவம் வேணுமா எடுப்பான். அதாவது நெல் பயிருக்குனாலும் கரண்ட் தம்மோண்டு இடத்துல போடுவோம். எங்க வந்து சென்ட்ரல் ஜெயில வேலூர்ல பாத்துக்கிறியா? அடா சுத்தி காம்பவுண்ட் செவரு சுத்தி கரண்ட் தாங்குது. அடா காம்பவுண்ட் சுத்தி தானா? ஊட்டியும் சுத்தி தான். மேல மேல கூரை கூரை இருந்து இல்ல திறனை பொந்து போய் பில்டிங் மொத்தம் நானே போய் காலை வச்சா தான் தரக்கணும். நீ போய் கை வச்சுனா மாடி க்ளோஸ். அடா பையா பாரு ஒரே ஒரு சந்து இருந்தா போதும் நீ காமிச்ச அது அங்க போகும். நான் சொல்றேன் சரி போடி. டேய் ஆட்டுக்கு வந்து பாருடா. சரி போட்டியா? அவருக்கு பாக்குறேன். 1 3 3 2 3 6 3 3 9 அவருக்கு குரங்கு மூஞ்சி வந்து போறாங்க. நாங்க இருந்தாங்க 8 முன்னாங்க பண்ணி 2 12 வீந்துக்குது மகாராஜா ரெட்ட பஞ்சம். பாருங்க பையா என் நாட்டுல இருக்கிறது அதுக்கு தான் குரங்கு மாட்டேன். இருக்காத சிச்சுனா சூத்து வாயிலாம் பண்றா ரத்த பந்தியா ரெட்ட பஞ்சம் உண்டா மருகனை கூப்பிடு.